ட்ரை திஸ் பேஜ் நம்பர் 43ல இருக்கிறது போட்டுட்டு இருக்கோம். ஃபைண்ட் த பிரெத். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பி கண்டுபிடிக்கணும் ஆஃப் த ரெக்டாங்கிள் வித் பெரிமீட்டர் 14 மீட்டர் அண்ட் லென்த் 4 மீட்டர். இப்போ இதுதான் ரெக்டாங்கிள்னா திஸ் இஸ் லென்த், திஸ் இஸ் பிரெத். பெரிமீட்டர்னா என்னது? 4 சைடையும் ஆட் பண்றது தான் பெரிமீட்டர். ஃபர்ஸ்ட் ஒன் பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா 2 இன்டூ எல் பிளஸ் பி. சரியா? எல் இன்டூ பி, வெறும் எல் இன்டூ பி போட்டா ஏரியா. ஸோ 2 இன்டூ எல் பிளஸ் பி போட்டோம்னா என்னது? பெரிமீட்டர். தட் இஸ் பெரிமீட்டர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? பெரிமீட்டர் ஈக்குவல் டு 14 மீட்டர் கொடுத்துருக்காங்க. லென்த் ஈக்குவல் டு 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பிரெத் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ நமக்கு சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துட போகுது. 2 into L plus B that is equal to 14 meter. இதான பெரிமீட்டர். பெரிமீட்டரோட ஃபார்முலா நம்ம போட்டுட்டோம். இப்போ இதுல பார்த்தோம்னா 2 into L ஓட வேல்யூ 4 தெரியும், பிளஸ் B ஓட வேல்யூ நமக்கு தெரியாது. தட் இஸ் ஈக்குவல் டு 14 மீட்டர். இப்போ இந்த 2 இருக்குல்ல, 2 எப்படி இருக்கு? மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. அப்போ 4 பிளஸ் பி இங்க வச்சுட்டு இந்த 2 எப்படி 2 மல்டிப்ளைடு பை 4 பிளஸ் பி தான். இந்த 2 இந்த பக்கம் வந்ததுன்னா என்ன ஆயிடும்? டிவிஷன்ல வந்துடும். 14/2 meter. Next, 4 plus b equal to 14/2 cancel பண்ணா என்ன வரும்? 1 2s 2, 7 2s are 14. அப்போ 4 plus b equals to 7. Next, b equals 7. இந்த plus 4 இந்த பக்கம் வந்தா என்ன வரும்? -4. So, b equals 3. என்ன யூனிட்? 3 meter. Clear? So, the breadth of the given rectangle is 3 meter. புரிஞ்சுதா? அடுத்ததா என்ன கொடுத்திருக்காங்க? find the perimeter of an isosceles triangle. The perimeter of the isosceles triangle is 21 centimeter. இப்போ நம்ம செகண்ட் ஒன் போடலாம். find the measure of equal sides given that the third side is 5 centimeter. So இப்போ நமக்கு ஒரு isosceles triangle. So what is an isosceles triangle அப்படின்னா ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம்? isosceles triangle. அதாவது இந்த சைடும் ஈக்குவலா இருக்கும். ஏதாவது ரெண்டு சைடு, இந்த சைடு ஏதாவது ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கிறதா என்னது? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஸோ ஐசோசெலஸ் போடல. ஓகே, ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா என்னது? டூ சைட்ஸ் வில் பி ஈக்குவல். டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல். சரியா? இப்போ இந்த எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல என்னது? எக்ஸ் ஒய்யும் எக்ஸ் இசட் சைடும் ஈக்குவல். அது நம்ம இங்க என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் ஈக்குவல்ன்றதுனால இங்கேயும் ஏ போட்டுக்கலாம், இங்கேயும் ஏ போட்டுக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல். சரியா? இங்க பி போட்டுக்கலாம். இப்போ வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள்? பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகே, யூ ஹாவ் டு ஆட் ஆல் த த்ரீ சைட்ஸ். இப்போ நான் இங்க முதல்ல ஏபிசின்னு வச்சுட்டு நான் உங்களுக்கு அப்புறம் கூட மாத்துறேன். இது ஏ, இது பி, இது சி நம்ம வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம எல்லா சைடும் ஆட் பண்ணினாதான் என்னது? பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது என்னது? ஏ ஈக்குவல்ஸ் பி. ஏன்னா திஸ் இஸ் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அப்போ இந்த லென்த்தும் ஈக்குவலா இருக்கும். ஏ ஈக்குவல்ஸ் பி. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஏ இருக்க இடத்துல பி போடணும், இல்லைன்னா பி இருக்க இடத்துல ஏ போடணும். நெக்ஸ்ட் தேர்ட் சைடு சி ஈக்குவல்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம ஃபார்முலாக்கு யூனிட்ஸ் எழுதிக்கலாம். சி இஸ் 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் என்னன்னு பார்த்தோம்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல்ஸ் பெரிமீட்டர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 21 சென்டிமீட்டர். பெரிமீட்டர் 21 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. a plus b plus c is 21 சென்டிமீட்டர். இங்க a equal to b. அப்போ இங்க a இருக்க இடத்துல b போட்டுக்கணும், இந்த b அப்படியே போட்டுக்கிறோம், பிளஸ் c. c இருக்க இடத்துல என்ன போட்டுக்கலாம்? 5 சென்டிமீட்டர் ஈக்குவல்ஸ் 21 சென்டிமீட்டர். அப்போ b plus b என்னன்னு பாத்தீங்கன்னா 2b.
2b plus 5 equals 21 centimeter. 2b equals என்ன வரும் பார்த்தீங்கன்னா 21 இந்த plus 5 இந்த பக்கம் போட்டா minus 5. 21 minus 5 centimeter. 2b equals 21 minus 5 is 16. அப்போ b equals 16. இந்த 2 இங்க வந்ததுன்னா என்னது 16/2. So b equals என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 8. So here a equals 8 centimeter. ஏன்னா a equals b தானே, b equals 8 centimeter and c வந்து 5 centimeter ஏற்கனவே கொடுத்திருக்காங்க. So நமக்கு equal sides தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So the equal sides are 8 centimeter. ஓகேவா?